நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது பயங்கரமான ட்விஸ்ட்டெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சீனு இருக்காங்கல்ல, சீனு வந்து மாயா கையில மோதிரம் போடாம நம்ம சாருவோட கையில தான் மோதிரத்த போடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கு சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எல்லாருமே கூட்டமா நின்னுட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து நேரம் ஆயிடுச்சு. அதாவது ஃபங்ஷன் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து 2 பேரும் மாலைய வந்து மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மாயா தான் சீனுக்கு வந்து மாலைய போடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம சீனு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. யோசிச்சுக்கிட்டே இருந்தவொடனேயும், "உடனே என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? மாலைய போடுறா" அப்படிங்கிற மாரி வந்து மணி சொல்றாரு. "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு மாலைய மாத்திடுறாங்க. அதுக்கடுத்து "மோதிரத்த கொண்டு வந்து குடுங்க" அப்படிங்கிற மாரி சொன்னவுடனே, சரின்னு சொல்லிட்டு மோதிரத்த கொண்டு வந்து குடுக்காங்க. மோதிரத்த வாங்கி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு மாயா வந்து சீனு கையில வந்து போட்டுடுறாங்க. மாயா சீனு கையில போட்டவுடனே, சீனு வந்து மாயா கையில போட சொல்றாங்க. சீனு வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன யோசிக்காருன்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து மாடியில ஒரு தடவ வந்து, "எங்க அம்மாவ திட்டினதுக்காக நீ வந்து ஒழுங்கா வந்து சாரி கேளு" அப்படிங்கிற மாரி வந்து சீனு சொல்லியிருப்பாங்கல்ல மாயா கிட்ட. அத யோசிச்சு பார்க்காங்க. ஆனா நம்ம மாயா வந்து சொல்லியிருப்பாங்க, "என்னாலலாம் சாரியெல்லாம் கேட்க முடியாது" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஒரு சாரி தானே உனக்கு கேட்டா என்ன செய்யுது?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அதுக்கு அவங்க வந்து, "என்னாலாம் கேட்க முடியாது. உன்னால முடிஞ்சத பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மாயா சொல்லுவாங்கல்ல. அது வந்து அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது. பக்கத்துல வந்து சாரு நின்னுகிட்டு இருக்காங்கல்ல, சாருவ பார்க்காங்க. அப்பதான் அவங்க அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. "நீ ஒண்ணும் கவலைப்படாத. மோதிரத்த வந்து நீ வந்து சாரு கையில போட்டுரு. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமக அவ தான்டா. இவலாம் நமக்கு வந்து செட் ஆக மாட்டா. அது மட்டும் இல்லாம இப்பயே என்னைய ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்கா. ஃப்யூச்சர்ல என்னென்னலாம் பண்ணுவான்னு நெனச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு" அப்படி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம அவங்க கடை எரிஞ்சப்ப நம்ம சாரு தானே உள்ள போய் அந்த தீயின்னு கூட பார்க்காம உள்ள போய் காப்பாத்துவாங்கல்ல, அது ஒரு நடிப்பு தான். அந்த சீனெல்லாம் நெனச்சு பார்க்காரு. நமக்காக வந்து நம்ம சாரு வந்து இவ்வளோ செஞ்சிருக்காளே! அப்பன்னா நம்ம வந்து சாரு கையில தான் மோதிரம் போடணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு, டக்குனு ஆனா மெதுவா அப்படியே மாயாவோட கை எடுக்காரு. மோதிரத்த வந்து அந்த விரல் நுனியில வச்சிருக்காரு. போடவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு பார்த்தா மாயாவோட கைய வந்து டக்குன்னு உதறி விட்டுறாரு. உதறுனோனே மாயாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது. என்னடா இப்படி உதறி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு சைடுல தான் நம்ம இவங்க சாரு நின்னுகிட்டு இருக்காங்க. டக்குன்னு சாருவோட கையில வந்து மோதிரத்த போடுற மாரி காட்டுறாங்க. சாருவோட கையில மோதிரத்த பார்த்தோனே மணி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. "டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? எங்க தேடுனாலும் உனக்கு மாயா மாரி ஒரு பொண்ணு கிடைப்பாளாடா? ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்லப்பா நான் ஒரு தடவைக்கு வந்து பலமுறை யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு வந்து எனக்கு சாருன்னு தான் தோணுது. மாயா சரிப்பட்டு வரமாட்டாப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய் நீ எதையுமே விசாரிக்காம அவசரப்பட்டு பண்ணது தப்புடா. பின்னாடி தான்டா ஃபீல் பண்ணுவ" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏங்க அவன் தான் எல்லாத்தையுமே யோசிச்சு நல்லா தானே நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றான்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம அவன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? டேய் நீ கரெக்டாக தான்டா பண்ணியிருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கிட்டு பார்த்தா பத்மா சொல்கிறாங்க. இங்கிட்டு ரகுராமுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்டா இப்படி பண்ண? ஆல்ரெடி உனக்கு வந்து சாரு கூட தானே நான் வந்து நிச்சயமெல்லாம் பண்ணேன். அப்போ வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ வந்து திருப்பி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா என்னை மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ எனக்கு சரியாக தெரியலை. இப்போ தான் எனக்கு சாருவை பற்றி தெரிஞ்சுச்சு. அதனால தான் அவளோட கையில் போட்டேன். எனக்கு மாயா வேண்டாம். எனக்கு சாரு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லோரும் முன்னாடி வந்து சீனு வந்து பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க. இது கனவா இல்லைன்னா உண்மையாக நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு முழு எபிசோடில் தான் தெரியும்.